பரிசுத்த வேதாகமத்தின் நம்பகத்தன்மை. ஆசிரியர் கே. நரசிம்முடு. தமிழாக்கம் தமிழ் கிறிஸ்தவ களஞ்சியம். இந்த படைப்பில் தேவன் இருக்கிறார் என்பதற்கு முக்கியமான சான்றுகள் உள்ளன. ஒன்று சிருஷ்டிப்பு, மற்றொன்று தார்மீக மதிப்புகள். தேவன் இருக்கிறார் என்பதற்கு பல முக்கியமான சான்றுகள் நம் கண்முன்னே இருந்தாலும் அல்லது நமக்கு தெரிந்தாலும் சிலர் தேவன் இல்லை என்று சொல்லி தர்க்கிப்பவர்களே நாத்திகர்கள். மனிதன் குரங்கிலிருந்து வந்தவன் என்பதே இந்த குழுவினரின் வாதமாக இருக்கிறது. அதனால்தான் வேதம் அவர்களை குறித்து இவ்விதமாக சொல்லுகிறது. தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். சங்கீதம் அதிகாரம் 14 வசனம் 1. தேவன் இருக்கிறாரா? ஒருவேளை தேவன் இருந்தால் அவர் எப்படி இருப்பார்? மனிதன் என்பவன் யார்? ஏன் அவனை படைத்தார்? மரணத்திற்கு பின் வாழ்க்கை உண்டா? ஒருவேளை மரணத்திற்கு பின் வாழ்க்கை இருந்தால் மனிதன் எங்கு செல்கிறான்? இப்படிப்பட்ட மனித அறிவுக்கு எட்டாத கேள்விகளுக்கு பதில் வேண்டுமென்றால் நாம் தேவனிடமே கேட்க வேண்டும். தேவன் மனிதனுக்கு நேராக தோன்றுவதில்லை. பின்பு நாம் எப்படி அறிவது? எனவே தேவன் இருப்பதை பற்றியும் மனிதனை பற்றி அறிவதற்கும் அவருடன் பேசுவதற்கும் அவர் நமக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்திருக்க வேண்டும். அது மனிதர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எழுதப்பட வேண்டும். அந்த புத்தகம் எதுவென்றால் அது பரிசுத்த வேதாகமம். மனிதனுக்கு தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு தேவன் கொடுத்த ஒரே புத்தகம் வேதாகமம்தான். இந்த வேதாகமத்தில் நான் ஒரே தேவன் என்றும் என்னை தவிர வேறு தேவன் இல்லை என்றும் அவர் தன்னை குறித்து தெளிவாக சொல்லியுள்ளார். பொதுவாக நாம் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது சில வேற்று மதத்தவர்கள் எங்களுக்கு பல கடவுள்கள் இருக்கிறார்கள், ஆதலால் எங்களுக்கு வேறு தேவர்கள் தேவையில்லை என்றும், எங்களுடைய தேவனே பெரியவர், எங்கள் மதமே பெரிய மதம், உங்கள் மதத்தை பற்றி எங்களுக்கு அறிவிக்க வேண்டாம் என்று நமக்கு அறிவுறுத்துவார்கள். சொல்லப்போனால் நாம் எந்த மதம் பெரியது என்று சொல்ல வரவில்லை. நாம் அறிவிக்கும் தேவன் வேறொரு தேவன் அல்ல, அவரே மெய்யான தேவன். சிலர் தவறாக எண்ணுவது போல அவர் ஊருக்கொரு தேவன், மாநிலத்துக்கொரு தேவன், நாட்டுக்கொரு தேவன் என்பதல்ல. தேவன் என்பவர் ஒருவர் மட்டுமே. அவர் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தவர். வேதம் போதிக்கும் தேவன் அவரே. தேவன் ஒருவராக இருக்கும்போது அந்த தேவனை அறிவிக்கும் மார்க்கமே உண்மையான மார்க்கம் என்பதை நாம் இந்த இடத்தில் பறைசாற்றுகிறோம். அந்த தேவன் தன்னை வேதத்தில் முழுமையாக வெளிப்படுத்தியுள்ளார். உலகில் உள்ள அனைத்து புத்தகங்களிலும் பரிசுத்த வேதாகமம் தனித்துவம் வாய்ந்தது. அதனுடைய செய்தி மொத்தம் 66 புத்தகங்களில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. ஆடுகளை மேய்ப்பவர்கள், அரசர்கள், போதகர்கள், அறிஞர்கள், மீன் பிடிப்பவர்கள் மற்றும் தீர்க்கதரிசிகள் உட்பட ஏறக்குறைய 40க்கும் மேற்பட்ட வெவ்வேறு ஆசிரியர்களால் சுமார் 1500 ஆண்டுகள் இடைவெளியில் இது எழுதப்பட்டது. பழைய ஏற்பாட்டின் புத்தகங்கள் கிறிஸ்துவுக்கு முன் 1400 முதல் கிறிஸ்துவுக்கு முன் 400 வரையில் இதற்கிடைப்பட்ட காலப்பகுதியிலும், புதிய ஏற்பாட்டின் புத்தகங்கள் கிறிஸ்துவுக்கு பின் 40 முதல் கிறிஸ்துவுக்கு பின் 95 வரையில் உள்ள காலப்பகுதியில் எழுதப்பட்டன. உலக வரலாற்றில் பலரின் வாழ்க்கையை மாற்றியது இந்த வேத புத்தகம். பரிசுத்த வேதாகமம் 3000க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம். உலக வரலாற்றில் வேறு எந்த புத்தகமும் இத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்படவில்லை. இது அரியதொரு சாதனை. அதேபோல் வேதம் உலகில் பலரை மாற்றிய புத்தகம். உதாரணமாக, ஒரு நாத்திகர் நியூ ஹாப்ரடைஸ் என்ற தீவில் ஒரு குழுவை சந்தித்தார். அந்த ஒரு வயதான மனிதர் வேதத்தை வாசிப்பதை பார்த்து ஒருவித சலிப்புடன், இந்த புத்தகத்தை இன்னும் வாசிக்கிறீர்களா என்று கேள்வி எழுப்பினார். அவருடைய கேள்விக்கு அந்த மனிதர், இந்த புத்தகத்தை நீங்கள் வாசிப்பதால் தான் நீங்கள் இன்னும் உயிருடன் இருக்கிறீர்கள், இல்லையென்றால் இந்த நேரம் நீ எங்களுக்கு உணவாக இருந்திருப்பாய் என்று பதிலளித்தார். ஏனென்றால் சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஜான் ஜி பேட்டன் என்ற மிஷனரி மனிதர்களை சாப்பிடும் அந்த கூட்டத்தின் மத்தியில் வந்து பரிசுத்த வேதாகமத்தின் மூலம் அவர்களிடையே மாபெரும் மாற்றத்தை கொண்டு வந்தார். இந்த வகையில்
வேதாகமம் காட்டு மிராண்டிகளை கூட மாற்றிய நிகழ்வுகள் ஏராளம் உண்டு. பரிசுத்த வேதாகமம் 24,000த்திற்கும் அதிகமான கையெழுத்து பிரதிகளை கொண்ட வரலாற்று புத்தகமாக உள்ளது. இனி வேதாகமத்தின் அங்கீகாரம் பற்றி விரிவாக ஆராய்ந்து அறிந்து கொள்ளுவோம். வேதம் எவ்வாறு அங்கீகரிக்கப்பட்டது? அது எப்போது நடந்தது? இந்த வேதாகமத்தில் ஏன் 66 புத்தகங்கள் மட்டும்? பழைய ஏற்பாட்டில் 39, புதிய ஏற்பாட்டில் 27 உள்ளன. இந்த எண்ணிக்கையோடு ஒன்று கூட்டவோ அல்லது ஒன்று குறைக்கவோ இல்லாமல் 66 புத்தகங்கள் மட்டும் இருப்பது ஏன்? இந்த 66 புத்தகங்கள் என்கிற கணக்கு வேதாகமத்தில் எங்காவது எழுதப்பட்டுள்ளதா? இது மனிதர்களால் தீர்மானிக்கப்பட்டதா அல்லது தேவன் முடிவு செய்தாரா? இப்போது மேற்கூறிய கேள்விகளை பற்றி பார்ப்போம். 1. பழைய ஏற்பாடு. முக்கியமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் மேசியா வருவார் என்றும் அவர் பாவிகளுக்கு பாவ மன்னிப்பு என்னும் பரிகாரம் செய்வார் என்ற செய்தியும் இதில் எழுதப்பட்டுள்ளது. மேலே குறிப்பிடப்பட்டுள்ளபடி இதில் 39 புத்தகங்கள் உள்ளன. இது சிருஷ்டிப்பின் தொடக்கத்திலிருந்து கிறிஸ்துவுக்கு முன் 400 வரையிலான வரலாற்றை தெரியப்படுத்துகிறது. மேலும் எதிர்காலத்தை குறித்த தீர்க்க தரிசனமும், அதாவது மேசியா மற்றும் அவரது நித்திய ராஜ்யம், ஆதியாகமம் முதல் மல்கியா வரையிலுள்ள புத்தகங்களில் எழுதப்பட்டுள்ளது. புதிய ஏற்பாட்டை விட பழைய ஏற்பாட்டின் நம்பகத்தன்மை பற்றி சர்ச்சைகள் மிக குறைவு. பழைய ஏற்பாட்டின் பெரும் பகுதி வரலாறுகளாக உள்ளது. சொல்லப்போனால் மனிதன் படைப்பின் தொடக்கத்தில் எழுத்து வடிவம் அல்லது எழுத்து முறை இல்லை. ஆகவே இந்த நாட்கள் தேவனுடைய மக்கள் ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு வாய்வழி செய்தி மூலமாக தகவல்களை கொண்டு வந்தனர். ஆதியில் மனிதன் ஏறக்குறைய 1000 ஆண்டுகள் உயிரோடு வாழ்ந்ததற்கு இதுவும் ஒரு காரணம். ஏனென்றால் எழுத்து வடிவம் கண்டுபிடிக்காத காலகட்டத்தில் பல தலைமுறைகள் கடந்து சென்றால் செய்தியை பிழையின்றி அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது கடினம். அதனால்தான் தேவன் அவர்களுக்கு நீண்ட ஆயுட்காலத்தை கொடுத்தார் என்று கருதலாம். கவனிக்கவும், ஆதாம் மரித்து 50 ஆண்டுகளுக்கு பிறகு தேவன் ஏனோக்கை எடுத்து கொண்டார். ஆதாம் பல வருடங்கள் வாழ்ந்ததால் படைப்பின் தொடக்கத்திலிருந்து நடந்த அனைத்தையும் ஏனோக்கிடம் கூறியிருப்பார். இவ்வாறே மோசேயின் தலைமுறை வரை பிதாக்கள் மூலமாக அந்த செய்திகள் அனைத்தும் கடத்தப்பட்டன. அதனால்தான் மோசே வேதத்தின் தேவனை முன்பே அறிந்திருந்தார். அந்த காரணத்திற்காகத்தான் தேவன் மோசேக்கு தரிசனமான போது, நான் ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோப்பின் தேவன் என்று தன்னை அறிமுகப்படுத்திய போது மோசே பணிந்து வணங்கினான். அப்போதிருந்து தேவன் ஒவ்வொரு தலைமுறையிலும் தனக்கானவர்களை ஏற்படுத்தி அவர்களை கொண்டு வேதத்தை எழுத வைத்தார். முதலாவது மோசேயினால் எழுதப்பட்டு பின்னர் பல தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டது. அவர்களால் செய்யப்பட்ட அற்புதங்களினாலும் அவர்கள் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியதின் மூலமும் அவர்கள் எழுதிய வேதம் தேவனால் ஏவப்பட்டது என்று தேவன் உறுதிப்படுத்தியிருக்கிறார். இந்த பழைய ஏற்பாடு மல்கியா புத்தகத்தோடு முடிவடைகிறது. கர்த்தராகிய இயேசு பிறந்த சமயத்தில் யூதர்களின் கைகளில் ஆதியாகமம் முதல் மல்கியா வரையிலான வேதம் இருந்தது. அவற்றை இயேசு வேத வாக்கியங்களாக உறுதிப்படுத்தினார். 39 புத்தகங்கள் கொண்ட பழைய ஏற்பாடாக நமது வேதத்தில் அவை உள்ளன. ஒரு சந்தர்ப்பத்தில் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு வேதத்தின் முழுமையான தொகுப்பை பற்றி கூறுகிறார். நியாயப்பிரமாணத்தையானாலும் தீர்க்க தரிசனங்களையானாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதிகாரம் 5 வசனங்கள் 17-18. இயேசு கிறிஸ்துவின் ஊழிய நாட்களில் பழைய ஏற்பாட்டு வேத புத்தகங்கள் பல வழிகளில் தேவனால் ஏவப்பட்டவை என்று அவரால் உறுதிப்பட்டதை சுவிசேஷங்களில் வாசிக்கிறோம். பல சந்தர்ப்பங்களில் பரிசேயர்களுடனும் சதுசேயர்களுடனும் அவர் வாக்குவாதம் செய்யும்போது அவர் வேதத்தை பற்றி எந்த கருத்து வேறுபாடும் தெரிவிக்கவில்லை. குறிப்பு: யூதர்களின் வேதத்தில் நம்மிடம் இருப்பது போல்
39 புத்தகங்கள் இருக்காது. காரணம் என்னவென்றால், சாமுவேல், ராஜாக்கள் மற்றும் நாளாகமம் ஆகிய புத்தகங்கள் நம்மிடையே இரண்டு இரண்டாக உள்ளன. ஆனால் அவர்களுக்கு அவை ஒரே புத்தகமாக இருக்கும். அதனால்தான் அவர்களின் வேதமும் நமது வேதமும் எண்ணிக்கையில் வேறுபட்டாலும் செய்தியின் அடிப்படையில் ஒன்றுதான். இரண்டாவது, புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் தேவன் எதை வாக்குறுதி அளித்தாரோ அவை அனைத்தும் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறியது. தீர்க்க தரிசனத்தின்படி இரட்சகர் பாவிகளுக்காக வந்தார், அவர் மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், மீண்டும் உயிர்த்தெழுந்து தாம் தெரிந்து கொண்ட மக்களின் பாவங்களுக்கான பரிகாரத்தை செய்தார். அவர் பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார், அவர் மீண்டும் நியாயாதிபதியாக வருவார் என்று புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டுள்ளது. இந்நூல் சுமார் 65 ஆண்டுகால வரலாற்றை உள்ளடக்கியது. இந்த புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்கள் உள்ளன. பழைய ஏற்பாடு மல்கியாவுடன் முடிவடைந்தது போல் புதிய ஏற்பாடும் வெளிப்படுத்தல் புத்தகத்தோடு முடிவடைகிறது. பழைய ஏற்பாட்டை எழுதுவதற்கு தேவன் தீர்க்கதரிசிகளை நியமித்தது போல புதிய ஏற்பாட்டு புத்தகங்களை எழுத அப்போஸ்தலர்களை நியமித்தார். அவர்கள் மூலமாக வேதாகமம் முழுமை பெற்றது. மார்க்கு சுவிசேஷம் அதிகாரம் 16 வசனம் 20. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியைகளை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமேன். அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் 14 வசனம் 3. அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுகிரகம் பண்ணினார். வெளிப்படுத்தல் அதிகாரம் 22 வசனங்கள் 18-19. இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புத்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். இந்த புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள் அப்போஸ்தலர்களால் எழுதப்பட்டன. அவர்களின் மேற்பார்வையின் கீழ் அந்த புத்தகங்கள் எருசலேமில் இருந்து சிதறிய சபை உட்பட மற்ற சபையாரால் வாசிக்கப்பட்டன. கொலோசியர் அதிகாரம் 4 வசனம் 16, 1 தெசலோனிக்கேயர் அதிகாரம் 5 வசனம் 27. அதனால்தான் அவற்றையெல்லாம் ஒரு புத்தகமாக இணைப்பதற்கு சிறிது காலம் பிடித்தது. ஆயினும் சில போலியான நிருபங்கள் அப்போதே எழுதப்பட்டன. எனவே அங்கீகாரம் என்பது மிகவும் அவசியமாகிவிட்டது. 27 புத்தகங்கள் புதிய ஏற்பாடாக எவ்வாறு அங்கீகரிக்கப்பட முடிந்தது? சிலர் பரிசுத்த ஆவியானவர் மனித ஞானத்திற்கு அப்பாற்பட்ட முறையில் போதிப்பதால் சபை மூப்பர்கள் அதை செய்தார்கள் என்று சொல்லுவார்கள். புத்தகத்தின் ஆசிரியர் ஒரு அப்போஸ்தலரா அல்லது அப்போஸ்தலருடன் நெருங்கிய தொடர்புடையவரா? அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த காலத்தில் எழுதப்பட்ட புத்தகமா? ஆதி திருச்சபை எழுதப்பட்டவைகளை அங்கீகரித்ததா என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டு அந்த புத்தகங்கள் புதிய விதங்களாக முடிவு செய்யப்பட்டுள்ளன. அந்த 27 புத்தகங்கள்: 1. இயேசு கிறிஸ்துவின் சீஷரான மத்தேயு எழுதிய சுவிசேஷம். 2. பேதுருவின் மேற்பார்வையில் மார்க்கு எழுதிய சுவிசேஷம். 3. அப்போஸ்தலனாகிய பவுலின் மேற்பார்வையில் லூக்கா எழுதின சுவிசேஷம் மற்றும் அப்போஸ்தலருடைய நடபடிகள் என்ற புத்தகம். 4. இயேசு கிறிஸ்துவின் சீடரான யோவான் எழுதிய சுவிசேஷம் மற்றும் 3 நிருபங்கள், வெளிப்படுத்தல் ஆகிய 5 புத்தகங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய நிருபங்கள் இவை பேதுருவால் வேத வாக்கியங்களாக உறுதியளிக்கப்பட்டன. 2 பேதுரு அதிகாரம் 3 வசனங்கள் 15-16. மொத்தம் 13 புத்தகங்கள். தீமோத்தேயுவின் நெருங்கிய நண்பர் ஒருவர் எழுதிய எபிரேய நிருபம். இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்களான யாக்கோப்பு மற்றும் யூதா எழுதிய நிருபங்கள் 2. அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதிய நிருபங்கள் 2. இந்த அங்கீகாரம் கிறிஸ்துவுக்கு பின் 400ஆம் ஆண்டு காலகட்டத்தில் மட்டும் நடக்கவில்லை. கிறிஸ்துவுக்கு பின் 100 முதல் 165 ஆண்டு கால வரையில் வாழ்ந்த இரத்த சாட்சிகளான ஜஸ்டின் மார்ட்டியர் என்பவர் அந்த காலகட்டத்தில் நமக்கு 4 சுவிசேஷங்கள் இருப்பதாக குறிப்பிடுகிறார். ரோம் நகரத்து
கிளமெண்ட் கிறிஸ்துவுக்கு பின் 95, இவற்றில் 8 புத்தகங்களை குறிப்பிடுகிறார். யோவானின் சீடரான போலிகார்ப் கிறிஸ்துவுக்கு பின் 108ஆம் ஆண்டு 15 புத்தகங்களின் பெயர்களை குறிப்பிடுகிறார். வேதாகமம் நம்பகமானது, ஏனெனில் 1. யூதர்கள் மட்டும் தங்கள் தலைமுறை பட்டியலில் துல்லியமாக எழுதி வைத்தனர். ஆதாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரை ஒவ்வொரு தலைமுறையின் பெயரையும் நாம் காண்கிறோம். 2. அந்த வரலாற்றின் இடங்கள், அரசர்கள் மற்றும் பிரபலமானவர்களின் பெயர்கள் இதில் எழுதப்பட்டுள்ளன. உதாரணமாக, லூக்கா அதிகாரம் 3 வசனம் 1 திபேரியு ராயன், பொந்து பிலாத்து, ஏரோது போன்ற வரலாற்று நபர்களை குறிப்பிடுகிறார். இவை லூக்கா உருவாக்கிய பெயர்கள் அல்ல, வரலாற்றில் இருந்ததற்கான தெளிவான சான்றுகள் இன்றும் உள்ளன. 3. முன்னறிவிக்கப்பட்டு நிறைவேறிய பல தீர்க்க தரிசன சம்பவங்களை இதில் காண்கிறோம். உதாரணமாக, ஏசாயா கிறிஸ்துவுக்கு முன் 700 கோரேஸ் என்ற ராஜாவை குறித்து தீர்க்க தரிசனம் கூறினார். ஏசாயா அதிகாரம் 44 வசனம் 28. இந்த கோரேஸ் என்ற அரசன் கிறிஸ்துவுக்கு முன் 539 530 இடைப்பட்ட ஆண்டுகளில் ஆட்சி செய்தார். அதாவது அவர் பிறப்பதற்கு சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய பெயர் உட்பட தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. வேதாகமத்தில் குறிக்கப்பட்டுள்ள அனைத்தும் வரலாற்றில் நிரூபிக்கப்பட்டுள்ளன. நமது இரட்சிப்புக்கு வேதம் போதுமானது. லூக்கா அதிகாரம் 16 வசனங்கள் 27 முதல் 31 வரையில் ஐஸ்வர்யவான் தன் சகோதரர்களிடம் லாசருவை அனுப்பும்படி கேட்கிறான். அதற்கு ஆபிரகாம், அதற்கு மோசேயும் தீர்க்க தரிசிகளும், அதாவது வேதமும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றார். அவர்கள் வேதத்திற்கு செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் விசுவாசிக்க மாட்டார்கள் என்று ஆபிரகாம் கூறுகிறார். அதாவது இரட்சிப்புக்கு தேவனுடைய வார்த்தை ஒன்றே போதுமானது. அதனால்தான் யாக்கோப்பு அதிகாரம் 1 வசனம் 21 உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமையுள்ளதுமாயிருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. 2 தீமோத்தேயு அதிகாரம் 3 வசனங்கள் 16-17 படி வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. எனவே விசுவாசிகள் முற்றிலும் தேவனுடைய வார்த்தையின் மீது சார்ந்திருக்க வேண்டும். மற்றவர்களின் அனுபவங்களிலும் சாட்சிகளிலும் நாம் சார்ந்திருக்க வேண்டாம். பிற்காலத்தில் அனுபவங்களை நம்பி வாழும் ஒரு தலைமுறை உருவாகும் என்பதை அறிந்த பேதுரு இவ்விதமாக எழுதியிருக்கிறார். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. வசனத்தை கவனிப்பது நலமாய் இருக்கும். 2 பேதுரு அதிகாரம் 1 வசனம் 19. மனிதர்களின் அனுபவங்களை விட தேவனுடைய வார்த்தையில் கவனம் செலுத்த அவர் நமக்கு கற்பிக்கிறார். உதாரணமாக, இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு கனவில் தோன்றி ஏதாவது செய்யும்படி கேட்டார் என்று வைத்துக்கொள்ளுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து தாமே கூறுகிறார், நான் சொன்ன வசனமோ அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். யோவான் அதிகாரம் 12 வசனம் 48. கனவுகள் என்பது நம்முடைய கற்பனையிலிருந்து கூட பிறக்கலாம். ஆனால் அவர் தம்முடைய வார்த்தையின் அடிப்படையில்தான் நம்மை நியாயம் தீர்க்கிறார். இன்னொரு உதாரணம் சொல்லுகிறேன். சில காலத்திற்கு முன்பு நான் தேவனை அறியாத ஒரு இந்து குடும்பத்தைச் சேர்ந்த என் உறவினர் ஒருவருக்கு நற்செய்தி அறிவித்து அவரை திருச்சபைக்கு அழைத்துச் சென்றேன். ஒரு நாள் அவர் என்னுடன் ஜெபித்து கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்து அவருக்கு தோன்றி தன்னை ஆசீர்வதித்தார் என்று சொன்னார். நீங்கள் முன்பு உங்கள் தெய்வங்களை வழிபட்டீர்களா, அவரை பார்த்தீர்களா என்று கேட்டேன். அவர் ஆம் என்றார். அதாவது கடந்த காலத்தில் அவர் தனது கற்பனையில் தங்களுடைய கடவுள்களை பார்த்தது போல் இயேசு கிறிஸ்துவையும் தற்போது பார்க்கிறார். தான் சொல்லுவது பொய்யல்ல என்று அவர் நினைக்கிறார். ஆனால் மனரீதியான உளவியல் இதற்கு பதிலாக விளக்கங்கள் உள்ளன. தற்சமயம் தரிசனங்களையும் கனவுகளையும் காண்பவர்கள் இந்த பட்டியலில் உள்ளார்கள். அவர்கள் காண்பவை அனைத்தும் தேவனிடமிருந்து வந்தவை அல்ல. அவை அவர்களின் கற்பனையில் உருவானவையாக கூட இருக்கலாம். வருந்தத்தக்க வகையில் உண்மை என்னவென்றால், பலர் இந்த அனுபவங்களில் ஈர்க்கப்படுகிறார்கள். தேவனுடைய வார்த்தைகளை விட மனிதன் சொல்லும் அனுபவ வார்த்தைகளிலே கவனம் செலுத்த தொடங்குகிறார்கள். அதனால்தான் நான் முழுக்க தேவனுடைய வார்த்தையை நம்பியிருக்க வேண்டும். கற்பனை அல்லது அனுபவத்தை அல்ல.
நம்மை நியாயம் தீர்க்கிற வார்த்தைகளில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். 2 பேதுரு அதிகாரம் 1 வசனம் 19. தேவனுடைய சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.